ஹாய் ஹலோ வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பரான சுவையான ஹெல்த்தியான டேஸ்ட்டான மணத்தக்காளி கீரை சட்னி தாங்க பார்க்க போகிறோம். கீரை பொரியலாக பண்ணால் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது இப்படி சட்னியாக செஞ்சு பாருங்களேன், எல்லாருமே சூப்பராக சுவையாக கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு இது இருக்குங்க. நமக்கு வெயில் அதிகம், அதோட தாக்கம் அதிகம் இல்லாமல் நம்மளை இது பண்ணுறதுக்கும் இந்த மணத்தக்காளிக்கு உண்டான சத்து இருக்குங்க கண்டிப்பாக. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஜீரகம் 1 டீஸ்பூன், 4 பல் பூண்டு, 4 வரமிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் கீரை தாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அதில் 4 பல் பூண்டு போட்டு 4 வரமிளகாய் போட்டுக்கோங்க. அப்படியே கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கோங்க, தக்காளியும் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இந்த கீரையை கொட்டி நல்லா வதக்கி வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அதை அப்படியே கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் சட்னியாக அரைச்சிக்கோங்க. அதை தாளிச்சிட்டு சர்வ் பண்ணுறது தாங்க. இது சுட சுட சோறும் ரசமும் சட்னியும் பார்சல் பண்ணிட்டேங்க லஞ்சுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி